முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக பெறப்பட்ட புகார்கள் முடித்து வைக்கப்பட்டது குறித்து உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். 40 புகார்கள் முடித்து வைக்கப்பட்டது குறித்து புகார்தாரர்களுக்கு தபால் மூலம் தகவல் அனுப்பப்பட்டிருப்பதாகவும் அரசு தரப்பில் தகவல் வெளியாகியிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சக்திவேல் வழங்கிட கேட்கலாம். சக்திவேல், வணக்கம். உங்க முழு விவரம். நிச்சயமாக வணக்கம் ராதிகா. சைவ வைஷ்ணவ சமயங்கள் குறித்தும் மற்றும் பெண்கள் குறித்தும் சர்ச்சைக்குரிய வகையில் கருத்து தெரிவித்ததாக முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக பெறப்பட்ட மனுக்கள் முடித்து வைக்கப்பட்டது குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சைவ வைஷ்ணவ சமயங்கள் மற்றும் பெண்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் கருத்து தெரிவித்ததாக முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது. இந்த வழக்கு நீதிபதி வேல்முருகன் முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது தமிழ்நாடு அரசு தலைமை வழக்கறிஞர் PS ராமன் ஆஜரானார். அப்போது பொன்முடிக்கு எதிராக பெறப்பட்ட 115 புகார்களில் 71 புகார்கள் முடித்து வைக்கப்பட்டு சம்பந்தப்பட்டவர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதாக கூறினார். மேலும் 40 புகார்கள் முடித்து வைக்கப்பட்டு குறித்த புகார்களுக்கு, அதாவது புகார்தாரர்களுக்கு தபால் மூலம் தகவல் அனுப்பப்பட்டதாகவும் 4 புகார்கள் ஆன்லைன் மூலமாகவே முடித்து வைக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். இதையடுத்து புகார்கள் முடித்து வைக்கப்பட்டது குறித்து உரியவர்களிடம் ஒப்புகை பெறப்பட்டதா என நீதிபதி கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த தலைமை வழக்கறிஞர் அனைவரிடமும் ஒப்புகை பெறப்பட்ட இருப்பதாகவும் கூறினார். அதனை அறிக்கையாக தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதி வழக்கை ஆகஸ்ட் 14ஆம் தேதி ஒத்திவைத்தார். ராஜிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி சக்திவேல்.